ஒரு மனுஷன் கால் வைக்கிற இடத்துல வேணா வெடிகுண்டு இருக்கலாம், கால் வைக்கிற இடமெல்லாம் வெடிகுண்டா இருந்தா. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃபாக இருந்தார். ஊலா பால மாலை அவர்கிட்ட தான் இருந்தது. பட் ஆனால் சோலோ சிகாவா தன்னைத்தானே ட்ரைபிள் சீஃப் ஆக்கிட்டு இப்போ அந்த மாலைக்கே அகென்ஸ்டாகவே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறாரு. இப்போது ரோமனுக்கும் சோலோ சிகாவுக்கும் மேட்ச் நடந்தால் யார் வெற்றி பெறுவா? நாத்தல உனக்கே தெரியாதா? அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் தான் சோலோ சிகாவை வீழ்த்தி ட்ரைபிள் சீஃபாக ஆவார். ஸோ நெக்ஸ்ட்டு யார் கூட ஃபியூட் போவார்? யாரை கூட போவார்? அதான் முடிஞ்சிட அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் ரெஸ்ல்மேனியா வரைக்கும் ஃபியூட் வேணுமே. ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சா நல்லா இருக்குமா? கேள்விக்குறி தானே. இப்போது ரோமன் ரெயின்ஸ் ஜெயிக்காமல் இருக்க பல தடைகள் இருக்குதான். இந்த தடைகள்லாம் தாண்டி தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ண முடியுமா? முதல் தடை அது எது தெரியுமா? வேறு எதுவுமே இல்லை, தி ராக்கு ஒரு வேலை ஃபைனலில் நம்ம சோலோ சிகாவுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக ரோமன்ஸ் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு வந்தாருன்னா ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்குமான மேட்ச்சை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போது சோலோ சிகாவை அந்த மேட்ச்சில் வெற்றி பெறலாம். ஆனால் ராக்கு டபிள்யூபிள்யூக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரோமன் ரெயின்ஸோட மேட்ச்சில் இன்வால்வ் ஆவாரா? வாய்ப்பு இல்லை. இது வெறும் 10% தான். அப்போ இது ஒரு உருட்டு. அடுத்தது பார்ப்போம். அத்தியாயம் 2 கூலிப்படை. வேறு யாருமே இல்லை, சோலோ சிகாவோட கூலிப்படை தான். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து புது ஆட்களை சேர்த்துட்டு வராது. இப்போது பிளட்லேயே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ண போச்சதில் கூட ரோமன் ரெயின்ஸ் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஜிம்மி, ஜே ஊசோ, சாமி ஜெயின்லாம் சும்மா விடுவாங்களான்னு. எஸ், அவங்களும் தடுக்கிறதுக்கு வருவாங்க. பட் இருந்தாலும் ஜாக்கபாட்டு தான் 3 பேரை தூக்கி போட்டு மிதிப்பார். ஒருவேளை ரோமன் ரெயின்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணி அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு சோலோ சிகாவை ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அது சான்ஸ் இருக்குது. இதை நம்ம ஒரு 50% சொல்லலாம். 50% நடக்க வாய்ப்பு இருக்குது, 50% நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன், பிளட் லைனில் புதுசாக மெம்பர்ஸ் கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. கரெக்ட் தானே? 3வது அத்தியாயம் இதுதான் இருக்கிறதுலையே கடாரம் கொண்டான் அத்தியாயம். ட்ரூ மேக்கின்டையர் இந்த சிஎம் பாங்கோட ஸ்டோரி முடிச்சோன்னே சொல்லிட்டாரு, நான் அந்த சிஎம் பாங்கோடலாம் முடிஞ்சது பிளட்ல என்ன பழி வாங்கணும், என்னம்மா பண்ணியிருப்பானுங்க அவனுங்களை, நான் என்னம்மா பண்ணணும், அதனால் ஒவ்வொருத்தனையாக சாவடிக்கணும். ஃபஸ்ட்டு சாமி ஜெயின் சாவடிச்சாச்சா, அடுத்தது ஜிம்மி ஊசோ காலை உடச்சி விட்டாச்சா, இப்போது ஜே ஊசோ சாவடிச்சாச்சா. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்னால அவர் கூட மேட்ச் இருக்குது, அதுலேயே சாவடிச்சிடுவார். கடைசியாக இருக்கிறது யார்? ரோமன் ரெயின்ஸ் இப்போ இல்லை, டபிள்யூபியில் இருந்திருந்தால் ட்ரூ மேக்கின்டையர் தன்னுடைய வித்தையை காட்டியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோலோ சிகாவை கூட ரகசியமாக பேசுகிறது, சோலோ சிகாவை கூட டீல் போடுறது, இந்த மாதிரி மறைமுகமாக பேக் ஸ்டேஜில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ட்ரூ மேக்கின்டையர். மேபி இந்த மேட்ச்சில் சோலோ சிகாவை வெற்றி பெறணும். இப்போது ட்ரூ மேக்கின்டையரோட எய்மிங் என்னென்னா ரோமன் ரெயின்ஸை பிடிக்காது. ரோமன் ரெயின்ஸ் கூட யாரும் சேரக்கூடாது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப துரோகம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ட்ரூ மேக்கின்டையரோட மைண்டில் இருக்குது. அப்போது ரோமன் தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட சோலோ சிகாவை வின் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, சோலோ சிகாவுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக. அப்போது ட்ரூ மேக்கின்டையர் டேரெக்டாக ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோரிக்கு இன்வால்வ்மெண்ட் ஆயிடுவார். ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு 3வது கண்டமாக இருக்கிறது நம்ம ட்ரூ மேக்கின்டையர். இப்படி ஒவ்வொரு மூலையிலையும் கண்டத்தை தாண்டி தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து அவருடைய ட்ரைபிள் சீஃப் மாலையை எடுக்கணும். இப்போ நான் ஒரு 3 கண்டம் சொன்னோம்ல, இந்த 3 கண்டமும் இல்லாமல் இருந்திருந்தா ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃபாக மாறிவார். ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட ஓஜி பிளட் லைன் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி ரியல் ட்ரைபிள் சீஃபாக மாறுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆமாம், உங்களை பொறுத்த வரைக்கும் ரியல் ட்ரைபிள் சீஃப் யார்? ரோமனா, சோலாவா?